Hello students, welcome to 1 plus 1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 9th standard chapter 3 algebraல exercise 3.11ல உள்ள first sumல உள்ள 4 subdivisions பார்க்க போறோம். இது வந்து page number 126ல இருக்கு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே bell icon-ஐ select பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி interesting videosலாம் உங்களால மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நம்மளுடைய இன்னொரு சேனல் சங்கீதா சம்மேளன் vlogs அதுக்கும் தொடர்ந்து உங்க சப்போர்ட்டை கொடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம். நம்ம வந்து எப்படி வந்து ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சால்விங் சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன். இப்போ வந்து நம்மளுக்கு சிங்கிள் ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணணும் ஆல்ரெடி நம்ம 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அதை தான் படிச்சிருக்கோம். அதாவது சிங்கிள் ஈக்குவேஷன் இன் ஒன் வேரியபிள் இருக்கும்போது, அதாவது ஒரு லீனியர் ஈக்குவேஷன் இன் ஒன் வேரியபிள் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம 9th ஸ்டாண்டர்டில் லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது வந்து ரெண்டு வேரியபிள் இருக்குது பாருங்கள், இதில் எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது? லீனியர் ஈக்குவேஷனாக தான் இருக்கணும். லீனியர் ஈக்குவேஷன் மீன்ஸ் பவர் 1, ஹையஸ்ட் பவர் வந்து 1ஆக இருக்கணும். ரெண்டு வேரியபிள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து 2 வேரியபிள்ஸை வந்து எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது? அதுக்கு தான் சில மெத்தட்ஸ் இருக்குது. நம்ம வந்து என்னென்ன மெத்தட்ஸ்லாம் பார்க்க போகிறோம்னா, சப்ஸ்டியூஷன் மெத்தட், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் அண்ட் ஆல்சோ த எலிமினேஷன் மெத்தட். ஸோ இந்த 3 மெத்தட் தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த எக்ஸசைஸில் நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தட் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் எக்ஸசைஸில் பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து கிராஃபிக்கல் மெத்தட் கூட இருக்குது. நம்ம 3.10ல் போட்டிருக்கோம். ஸோ கிராஃபிக்கல் மெத்தட் அதுவும் நம்ம வந்து கிராஃப் ஷீட்டில் போடணும். ஓகே, நான் இப்போ இந்த சம் கம்ப்ளீட் பண்ணிடலாம் வாங்க. சால்வ் யூஸிங் த மெத்தட் ஆஃப் சப்ஸ்டியூஷன். ஸோ இப்போ மெத்தட் வந்து கொடுத்துட்டாங்கன்னா நம்ம அந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். 3 மெத்தடுமே படித்ததுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ, சால்வ் அப்படின்னு மட்டும் கொடுத்துட்டா நீங்கள் அந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸியான மெத்தட். ஓகே, ரெண்டு ஈக்குவேஷன் இப்படி தான் நம்ம சால்வ் பண்ணணும். 2 வேரியபிள்ஸ், 2 லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் 2 வேரியபிள்ஸ். ஓகே, இப்போ பாருங்கள், சப்ஸ்டியூஷன் மெத்தட் அப்படின்னாலே என்னதுன்னா, ஒன்றுக்கு பதிலாக அதில் வந்து வேறு நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணுறது. ஒரு இடத்துல வந்து அதுக்கு பதிலாக வேறு நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணுறது தான் சப்ஸ்டியூஷன் மெத்தட். ஓகே, இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம கொடுத்துருக்குற ஈக்குவேஷன் வந்து நம்பர் பண்ணிடலாம். 2x + 3y - 7 வந்து ஈக்குவேஷன் 1னும் 5x + y = 9 வந்து ஈக்குவேஷன் 2னும் வச்சுக்கலாம். ரெண்டு ஈக்குவேஷன் வந்து நான் நம்பர் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய கம்ஃபர்டபுள் எப்படி இருக்கும்? இப்போ ரெண்டு ஈக்குவேஷனில் எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டு இருக்குது. இப்போது ரெண்டுத்துலேயுமே வந்து எக்ஸ் அண்ட் ஒய் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஏதாவது ஒன்று எக்ஸ் சால்வ் பண்ணிக்கலாம், இல்லை ஒய் சால்வ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எப்படி அதை நான் செலக்ட் பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் பாருங்கள், எக்ஸுக்கும் கோஎஃபிஷியன்ட் இருக்குது, ஒய்யுக்கும் கோஎஃபிஷியன்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எடுக்க வேண்டாம் ஃபஸ்ட் ஈக்குவேஷனை. எதுக்கு வந்து எந்த ஈக்குவேஷனில் வந்து எக்ஸுக்கோ ஒய்க்கோ ஏதாவது ஒன்றுக்கு வந்து கோஎஃபிஷியன்ட் வந்து 1 அப்படின்னு இருக்கும், அந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சப்ஸ்டியூட் பண்ணும்போது. ஓகே, இப்போ பாருங்கள், செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 5, இங்கே ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 1. ஓகே, இங்கே ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 1 இருக்குது. அப்போ நம்ம ஈக்குவேஷன் 2லேருந்து ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஒய்யோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதை எடுத்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, ஏன்னா வந்து நம்மளுக்கு டிவிஷனில் வராது அப்போது, அதனால தான். ஓகே, இப்போ பாருங்கள், ஏன் டிவிஷனில் வராதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ 5x = 3 இருந்துச்சுன்னா x = 3/5 வருமா? அதாவது இங்கே கோஎஃபிஷியன்ட் வந்து நம்பராக இருக்குது. இதுவே 1ஆக இருந்துச்சுன்னா 3 மட்டும் தான் நம்மளுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி டிவைட் வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் வரும். ஓகே, அதனால் இந்த மாதிரி ஈஸியாக எடுத்துக்கோங்க. இல்லை நான் கரெக்டாக போடுவேன் அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அப்போ எந்த ஈக்குவேஷனில் இருந்தாவது நீங்கள் எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். புரியுதா? இப்போ நான் எப்போயுமே இப்படி தான் பண்ணுவேன். இப்போ எதுக்கு கோஎஃபிஷியன்ட் இல்லை அந்த ஈக்குவேஷன் தான் எடுத்துப்பேன். ஸோ இதுக்கு வந்து கோஎஃபிஷியன்ட் இல்லை. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃப்ரம் ஈக்குவேஷன் 2 எடுக்க போகிறேன். அதாவது 5x + y = 9லேருந்து ஒய்யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா அதுக்கு தான் கோஎஃபிஷியன்ட் இல்லை. அப்போ ஒய்யோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதை மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுக்கோங்க. பேலன்ஸ் இருக்கிறது அப்படியே ரைட் ஹேண்ட் சைடுக்கு போனால் என்ன வரும்? 9 - 5xன்னு வருமா? புரியுதா? அப்போ ஒய்யோட வேல்யூ வந்து நான் 9 - 5x அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கேன். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சா அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் மட்டும்தான் ஒய்யோட வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? இது ப்ளஸில் இருந்தால் அந்த பக்கம் மைனஸில் வரும். தெரியுதா? இப்போ இதுதான் வந்து ஈக்குவேஷன் 3. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா சப்ஸ்டிடியூட் பண்ணணும். இப்போது ஈக்குவேஷன் 3 எடுத்து ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. ஏன்னா அதுலேருந்து தானே நம்ம எடுத்திருக்கோம். எதுலேருந்து எடுத்தோமோ அதை விட்டுட்டு இன்னொரு ஈக்குவேஷனில் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். புரியுதா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா சப்ஸ்டிடியூட். இதுதான் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட். ஓகே, சப்ஸ்டிடியூட்
y is equal to 9 minus 5x in equation 1. equation 1ல நான் substitute பண்ண போகிறேன். புரியுதா? இப்போ equation 1 வந்து நான் எழுதிக்கிறேன். 2x minus 3y is equal to 7. இதுதான் equation 1. y ஓட வேல்யூ வந்து 9 minus 5x. இப்போ அதுக்கு பதிலாக y இருக்க இடத்துல 9 minus 5x substitute பண்ண போகிறோம். அப்போ 2x அப்படியே வச்சுக்கலாம். minus 3 into இந்த yக்கு பதிலாக வந்து 9 minus 5x. உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். which is equal to இந்த 7 வந்து அப்படியே வச்சுக்கலாம். புரியுதா? 2x அப்படியே எழுதியிருக்கேன். அப்படியே தான் நான் பண்ணியிருக்கேன். yக்கு பதிலாக அங்கே என்ன நான் கண்டுபிடிச்சனோ அதை அப்படியே எழுதியிருக்கேன். புரியுதா? இப்போ பாருங்கள், இப்போ நம்ம சால்வ் பண்ணணும் எப்பயும் போல். இப்போ இதை 3 உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா? 3 9s are 27 minus 27. நெக்ஸ்ட் மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் 3 5s are 15x. கிளியராக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். which is equal to 7. இப்போ நம்ம எப்பயும் போல் வந்து சிம்பிளிஃபை பண்ணுவோம் இல்லையா? சிங்கிள் ஈக்குவேஷன் சிங்கிள் வேரியபிளாக இருக்கும்போது அந்த மாதிரி தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். புரியுதா? இப்போ பாருங்கள், இந்த 2xும் 15xும் சேர்ந்தா 17xன்னு எழுதலாமா? minus 27 which is equal to 7. புரியுதா? இப்போது 17x which is equal to 7. இப்போ x தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதை எப்போ நம்ம சால்வ் பண்ணுவோம், புரியுது இல்லையா? x மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுக்கிட்டு மீதி எல்லாம் அந்த பக்கம் கொண்டு போவோம். இப்போ minus 27 அந்த பக்கம் போனால் வந்து plus 27. அப்போ 17x which is equal to 7 plus 27 வந்து 34. அப்போ xோட வேல்யூ வந்து 34 by இந்த 17 இந்த பக்கம் வந்தால் டிவிஷன். அப்போ x is equal to 2. 17 1s are 17, 17 2s are வந்து 34ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ பாருங்கள், நம்மளுக்கு xோட வேல்யூ 2 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ y-யோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணலாம்? ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். நம்மளுக்கு வந்து எத்தனை ஈக்குவேஷன் இருக்குது? 3 ஈக்குவேஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ x இருக்க இடத்துல நம்ம 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் y-யோட வேல்யூ கிடைக்கும். நான் வந்து ஈக்குவேஷன் 3ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். நீங்கள் எதில் வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இங்கே எழுதுகிற எதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னு எக்ஸ் சப்ஸ்டிடியூட், அது வந்து நான் ஷார்ட்டாக சப்னு எழுதிக்கிறேன். சப்ஸ்டியூட் x equal to 2 in equation 3. ஓகே, அப்போ ஈக்குவேஷன் 3 என்னதுன்னா y is equal to 9 minus 5x தான் ஈக்குவேஷன் 3. அப்போ x இருக்க இடத்துல 2 போடுங்க. அப்போ 9 minus 5 into 2. அப்போ y is equal to 9 minus 5 2s are 10. அப்போ y-யோட வேல்யூ வந்து என்னது? 9 minus 10 will be minus 1. அவ்வளோதான். புரியுதா? ஸோ உங்களுக்கு நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க, இந்த சம்மு ரொம்ப சிம்பிள் தான். கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபைனலாக நம்ம எடுத்து எழுதிடலாம். வாட் இஸ் த ஆன்சர்? எக்ஸ் வந்து 2, y வந்து -1. இதுதான் வந்து என்னது? சொல்யூஷன். புரியுதா? ஃபஸ்ட்டு எக்ஸ் தான் போடணும், நெக்ஸ்ட்டு தான் y போடணும். ஓகே, இல்லைனா நீங்கள் எப்படி கூட எழுதிக்கலாம். x is equal to 2, y is equal to -1 is the answer அப்படின்ட்டு. ஓகே, கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க இந்த சம்மு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து எல்லா சம்முமே வந்து சால்வ் பண்ண போகிறோம் சப்ஸ்டிடியூஷன் மெத்தடில். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த சம் நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். பெருசாக இருக்குன்னு பயந்துடாதீங்க, ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம போட்டிருக்கோம். ஜஸ்ட் வந்து எப்பயும் போல் சால்வ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக போட்டிருக்கு, இது வேண்டாம். நெக்ஸ்ட் அதோட கண்டினியூஷன் இங்கே இருக்குது. நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் சப்டிவிஷன் சம் பார்த்துருவோம். என்ன கொடுத்துருக்கோன்னா 1.5x plus 0.1y which is equal to 6.2. நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3x minus 0.4y which is equal to 11.2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், இதுலேயும் நம்ம x and y-யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து இந்த சம் பார்த்தாலே பாருங்கள், ஒரு டெசிமல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ டெசிமல்ஸோடு வச்சு பண்ணுறது எப்போவுமே நம்மளுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம டெசிமல்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இங்கே பாருங்கள், எல்லா டெசிமலும் வந்து டெசிமலுக்கு அப்புறம் ஒரு நம்பர் தான் இருக்குது. இங்கேயும் டெசிமலுக்கு அப்புறம் ஒரு நம்பர், டெசிமலுக்கு அப்புறம் ஒரு நம்பர், டெசிமலுக்கு அப்புறம் ஒரு நம்பர், எல்லா இடத்துலையுமே டெசிமலுக்கு அப்புறம் வந்து ஒரு டிஜிட் தான் இருக்குது. அப்போ இந்த டெசிமல் வந்து எப்போ ரிமூவ் ஆகும்னா, அது வந்து ரைட் சைடில் மூவ் ஆனால் மட்டும்தான் ரிமூவ் ஆகும். அதாவது 1.5ங்கிறது ரைட் சைடில் டெசிமல் மூவ் ஆனால் 15 அப்படின்னு
வந்துடும். ஏன்னா 15 பாயிண்ட்டுங்கிறது 15. இது ரைட் சைடில் மூவ் ஆனால் 0.1ங்கிறது 1. இது ரைட் சைடில் மூவ் ஆனால் 6.2ங்கிறது 62. அப்போ எப்போ வந்து நம்ம ரைட் சைடில் மூவ் ஆகும் டெசிமல்னால், நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் ஸ்மாலர் கிளாஸஸில், மல்டிப்ளை பண்ணும்போது மட்டும்தான் நம்மளுக்கு ரைட் சைடில் டெசிமல் வந்து மூவ் ஆகும். டிவைட் பண்ணும்போது லெஃப்ட் சைடில் மூவ் ஆகிடும். அப்போது எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும்? டெசிமலுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்கிறதுனால மல்டிப்ளை பை 10. இப்போ இந்த பக்கம் நம்ம மல்டிப்ளை பை 10 பண்ணோம்னா இந்த பக்கமும் பண்ணணும், அதை மறந்துடக்கூடாது. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ரெண்டுத்தையுமே வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே பாருங்கள் 1.5x இன்ட்டு 10 ப்ளஸ் 0.1y இன்ட்டு 10 விச் இஸ் ஈக்குவல் டு 6.2 இன்ட்டு 10 எல்லாத்துக்கூட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னா டெசிமல் அப்படியே ரிமூவ் ஆகிடும், அவ்வளோதான். 15x ப்ளஸ் 1y விச் இஸ் ஈக்குவல் டு 62 அப்படின்னு வரும். நீங்கள் கண்டிப்பாக மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், சேம் தான் வரும். ஸோ இப்போ இதை நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி இதையும் வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், ஏன்னா அங்கேயும் வந்து டெசிமல் இருக்குங்கிறதுனால. இப்போ இங்கே டெசிமல் இல்லைன்னா இதுக்கு நம்ம மல்டிப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை, இந்த ஒரு ஈக்குவேஷனுக்கு பண்ணாலே போதும். சப்போஸ் இங்கே டெசிமல் இல்லை 62 அப்படின்னு இருக்குது, இங்கே மட்டும் டெசிமல் இருக்குன்னா இதுக்கு மட்டும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு 10ஆல் இதை வந்து விட்டுறக்கூடாது. ஏன்னா ஒரு ஈக்குவேஷனில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா த்ரூ அவுட் ஃபுல்லாக லெஃப்ட் ஹேண்ட் சைடும் மல்டிப்ளை பண்ணணும், ரைட் ஹேண்ட் சைடும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, புரியுதா? இப்போ இங்கேயும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 3x இன்ட்டு 10, இங்கே பாருங்கள் இங்கே டெசிமலே இல்லை, ஆனாலும் நான் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஏன்னா இங்கெல்லாம் டெசிமல் இருக்குது. இப்போ இது கூட நான் மல்டிப்ளை பண்ணும்போது இது கூடவும் கண்டிப்பாக பண்ணணும். ஓகே, ஸோ மைனஸ் 0.4y இன்ட்டு 10 ஈக்குவல் டு 11.2 இன்ட்டு 10. ஸோ இது கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 30x மைனஸ் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 4y விச் இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 102. அப்படியே வந்து டெசிமல் வந்து ரிமூவ் ஆகும், அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு ரெண்டு ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு பாருங்க. இதுதான் ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எப்பயும் போல் போன சம் சால்வ் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இப்போ ஈக்குவேஷன் நான் ரெண்டுமே இங்கே பின்னாடி எடுத்து எழுதிக்கிறேன், அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இங்கே பாருங்கள் நம்ம ரெண்டு ஈக்குவேஷனும் எழுதியாச்சு, 2 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பாருங்கள் எப்பயும் போல் பார்க்கணும், எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோமா இல்லை ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோமான்னு பார்க்கணும். இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்திங்கன்னா எக்ஸுக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் 15 இருக்குது, ஒய்க்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் 1 இருக்குது. அப்போ இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம், ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி தான் நீங்கள் எடுக்கணும். எந்த வேரியபிளுக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் வந்து 1 இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஈக்குவேஷன் எடுக்க முடியாதுன்னா இது 30 இருக்குது, எடுக்கலாம், எடுக்க முடியாதுன்னு இல்லை, கொஞ்சம் என்ன சொல்கிறது கேல்குலேஷன் வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கும், டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால் எப்பயுமே வந்து கோஎஃபிஷியன்ட் வந்து 1 வர மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து என்ன எடுக்க போகிறேன்னா ஃப்ரம் ஈக்குவேஷன் 1லேருந்து ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். அதாவது 15x + y which is equal to 62. இதுலேருந்து நான் ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ y is equal to 62 minus 15xன்னு வருமா? இந்த 15x அந்த பக்கம் போனால் அப்படியே வந்து minus 15xன்னு வரும், புரியுதா? அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன வந்திருக்கு? 62 minus 15xன்னு வந்திருக்கு. இதை வந்து நம்ம தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இப்போ இதை எடுத்து செகண்ட் ஈக்குவேஷனில் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும், ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் பண்ணக்கூடாது, ஏன்னா அதுலேருந்து நம்ம எடுத்துருக்கோம், புரியுதா? இப்போ நம்ம என்ன எழுதலாம்? சப்ஸ்டிடியூட் y is equal to 62 minus 15x in equation 2. இல்லைனா நீங்கள் என்ன எழுதலாம்னா substitute equation 3 in equation 2 அப்படின்னு கூட எழுதிக்கலாம். இதுக்கு பதிலாக equation 3ன்னு கூட எழுதிக்கலாம், புரியுதா? இப்போ equation 2 என்னன்னா 30x minus 4y which is equal to 112. இதுதான் வந்து equation 2, 30x minus 4y which is equal to 112. இப்போ வந்து இந்த yயோட வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ 30x வந்து அப்படியே வச்சுக்கலாம், மைனஸ் 4 இன்ட்டு yயோட வேல்யூ வந்து 62 மைனஸ் 15x. அப்போ அதை அப்படியே நம்ம இங்கே எழுதிக்கலாம், 62 மைனஸ் 15x which is equal to 112. அப்படியே தான் நம்ம எழுதணும். இதுக்கு பதிலாக இதை அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகே, இப்போ பாருங்கள் ஒரே வேரியபிள் ஆகிடுச்சா? இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ 30x இப்போது நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம், 4ஓட இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும், எப்பயும் போல் சால்வ் பண்ணுவோம்லே அந்த மாதிரி தான். அப்போ 30x மைனஸ் 4 இன்ட்டு 62 வில் பி 248. சைனோட பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு மைனஸ் 4 இன்ட்டு மைனஸ் 15, அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 இன்ட்டு 15 வில் பி 60. அந்த எக்ஸ் அப்படியே போட்டுக்கலாம், விச் இஸ் ஈக்குவல் டு 112. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த 30 இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது, ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ 30 + 60 வில் பி 90x which is equal to 112 மைனஸ் 248 அந்த பக்கம் போனால் ப்ளஸ் 248, புரியுதா? இப்போது 90x which is equal to இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 8 + 2 வந்து 0, பேலன்ஸ் 1, 4 + 5 6,
316 வந்திருக்கு. இப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 360/90 கரெக்டா? இப்போ 0 0 gets cancel, 9 ones are 9, 9 ones are 9, 4s are 36. அப்போது எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு 4ன்னு கிடச்சாச்சு. இப்போ இதை வச்சு ஒய்யோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஒய்யோட வேல்யூ வந்து ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஈக்குவேஷன் 3 இருக்குது, ஈக்குவேஷன் 2 இருக்குது, ஈக்குவேஷன் 1 இருக்குது, இதில் வேணால் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் ஒய் இருக்கு, எக்ஸ் இருக்க இடத்துல 4ன்னு போட போகிறேன். அப்போது என்ன இருக்குது y is equal to 62 minus 15x இருக்குது. அப்போ y is equal to 62 minus 15 into 4 புரியுதா? அப்போ y is equal to 62 minus 15 into 4 will be 60. அப்போ y is equal to 62 minus 60 will be 2. இப்போ நம்ம என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? x வந்து 4ன்னு கிடச்சிருக்கு, y வந்து 2ன்னு நம்மளுக்கு சொல்யூஷன் கிடச்சிருக்கு. புரியுதா? நீங்கள் இது வந்து கரெக்ட் அப்படின்னு கிராஸ் செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை எடுத்து நீங்கள் வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா 62 வருதா அப்படின்னு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இருக்குல்லையே, ஏதாவது ஒரு ஈக்குவேஷன். இப்போ எக்ஸ் வந்து நம்ம 4ன்னு கண்டுபிடிச்சோமா, y வந்து 2ன்னு கண்டுபிடிச்சோமா, அப்போ 15 into 4 வந்து 60 + 1 into 4 1 into yனா 1 into 2 அப்போ 2, அப்போ 60 + 2 62 கரெக்டாக தான் வருது. இந்த மாதிரி நீங்கள் வந்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து கரெக்டாக போட்டிருக்கீங்களா இல்லையான்ட்டு. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு செகண்ட் சம் நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க. அதோட கண்டினியூஷன் பார்க்க தான் சம் வந்து பெருசாக இருக்கும். சப்ஸ்டியூஷன் மெத்தடில் ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்பு, லாஸ்ட் ஸ்டெப் இது. ஓகே, நோட் பண்ணிக்கிட்டீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து தேர்ட் சப்டிவிஷன் பார்த்துடலாம். தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10% of x plus 20% of y which is equal to 24. அப்புறம் வந்து 3x minus y is equal to 20 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இது வந்து கரெக்டாக அழகாக ஈக்குவேஷனாக இருக்குது. இது வந்து ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். ஆனால் இது பாருங்கள் அந்த மாதிரி இல்லை, நம்ம தான் உருவாக்கணும். 10% of x அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வந்து பர்சன்டேஜில் இருக்குது. அப்போ எப்படி எழுதலாம்? நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா ஸ்மாலர் கிளாஸஸில். பர்சன்டேஜை ரிமூவ் பண்ணணும்னா 10/100 கரெக்டாக, ஆஃப்னா இன்டூ எக்ஸ் புரியுதா? ப்ளஸ் 20%னா 20/100 இன்டூ ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு 24. கிளியர்? இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணிடலாம். 0 0 gets cancel. அப்போ நம்ம என்ன எழுதலாம்? x/10ன்னு எழுதலாம். ப்ளஸ் இங்கேயும் 0 0 gets cancel. இங்கே வந்து அப்போ 2y/10ன்னு எழுதலாம் which is equal to 24. இங்கேயும் வந்து இது ரெண்டும் 2 டேபிளில் கேன்சல் ஆகும். ஆனால் நான் பண்ணலை. ஏன்னா இங்கே பாருங்கள், அப்படி பண்ணிட்டேன்னா டினாமினேட்டர் இங்கே சேம் வராது. மறுபடியும் நம்ம டினாமினேட்டர் சேம் பண்ணி தான் ஆட் பண்ணணும். அதனால் இப்படியே வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ரெண்டு டினாமினேட்டரும் சேமாக இருக்குது. அப்போ நம்ம என்ன எழுதலாம்? x + 2y/10ன்னு எழுதலாமா which is equal to 24. இப்போ அந்த 10 அந்த பக்கம் போனால் மல்டிப்ளிகேஷனில் வரும். அப்போ x + 2y which is equal to 24 into 10 will be x plus 2y which is equal to 240. இப்போ இதுதான் ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 2 வந்து 3x minus y which is equal to 20. இது கொஷன்லேயே கொடுத்துருக்காங்க. இதுதான் ஈக்குவேஷன் 2. இப்போ நம்மளுக்கு ரெண்டு ஈக்குவேஷனுமே கிடச்சாச்சு. இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணுமா ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணுமான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் வந்து எக்ஸுக்கு கோஎஃபிஷியன்ட் இல்லை, 1 இருக்குது. அப்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். அப்புறம் செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா ஒய்யுக்கும் கோஎஃபிஷியன்ட் 1 தான் இருக்குது. அப்போது ரெண்டு ஈக்குவேஷனில் எது வேணால் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் எக்ஸ் கண்டுபிடிக்கலாம், செகண்ட் ஈக்குவேஷனில் ஒய் கண்டுபிடிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். நீங்கள் வேணால் செகண்ட் ஈக்குவேஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். So from equation 1 x plus 2y which is equal to 240ல xோட வேல்யூ நான் கண்டுபிடிக்கிறேன். ஸோ xோட வேல்யூ வந்து 2y மீதி இருக்கிற அந்த பக்கம் போயிடுச்சுன்னா 240 minus 2y. ஸோ இந்த xோட வேல்யூ எடுத்து நான் செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு புரியுதா? நீங்கள் செகண்ட் ஈக்குவேஷன் கூட எடுத்துக்கலாம், yயோட வேல்யூ அதிலேருந்து கண்டுபிடிச்சிக்கலாம். புரியுதா? இப்போ பாருங்கள், இதை எடுத்து நான் வந்து செகண்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ நம்ம என்ன எழுதிடலாம்? சப்ஸ்டிடியூட் x is equal to 240 minus 2y in
ஈக்குவேஷன் 2ல வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் இதில். அப்போ பாருங்கள் 3x minus y is equal to 20 தான் ஈக்குவேஷன் 2. 3x minus y is equal to 20 தான் ஈக்குவேஷன் 2. அப்போ x இருக்க இடத்துல 240 minus 2y சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ 3 into இந்த x இருக்க இடத்துல 240 minus 2y, இந்த minus y அப்படியே போட்டு வச்சுக்கலாம், which is equal to 20. ஓகே, இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 into 240, 3 into 2y. 3 into 240 என்ன வரும்? 0, 4 3s are 12, balance 1, 3 2s are 6, 720 minus இங்கே பண்ணால் 6y, 3 2s are 6 minus y, which is equal to 20. கிளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ பாருங்கள், மைனஸ் 6y மைனஸ் y என்ன எழுதலாம்? 7y எழுதலாமா? மைனஸ் 7y which is equal to 20. அப்புறம் 720 அதுக்கு கொண்டு போகலாம். அப்போ மைனஸ் 7y which is equal to 20, மைனஸ் ப்ளஸ் 720 அந்த பக்கம் வந்தால் மைனஸ் 720. புரியுதா? இப்போ மைனஸ் 7y which is equal to 20 minus 720 will be minus 700 வருமா? இப்போ இந்த மைனஸும் கேன்சல் பண்ணிடலாம். y is equal to 700 by 7 வரும். இது மல்டிப்ளிகேஷன் இருக்குது, இந்த பக்கம் வந்தால் டிவைட். இப்போ y is equal to 7 1s are 100s are வரும். அப்போ yயோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? y is equal to 100. இப்போ y is equal to 100 எந்த ஈக்குவேஷனில் வேணால் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 3 ஈக்குவேஷன் இருக்குது, இங்கே பாருங்கள். 3 ஈக்குவேஷனில் எதில் வேணால் சப்ஸ்டியூட் பண்ணலாம். நான் வந்து இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். அதாவது y is equal to 100, substitute y is equal to 100 in equation 3. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி எழுதணும் எதில் போடுறீங்க அப்படின்ட்டு. ஸோ ஈக்குவேஷன் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா x is equal to 240 minus 2y தான் ஈக்குவேஷன் 3. அப்படியே எழுதிக்கிட்டேன். இப்போ இந்த y இருக்க இடத்துல 100 போட போகிறேன். அப்போ 240 minus 2 into 100. அப்போ 240 minus 2 into 100 will be 200. அப்போ x is equal to 240 minus 200 என்ன வரும்? 40. அப்போ தான் ஸோ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? x வந்து 14 கிடச்சிருக்கு, y வந்து 100ன்னு கிடச்சிருக்கு. வெரி சிம்பிள். ஸோ உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க. இந்த செம்மை ஸ்லோவாக மூவ் டவுன் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து yயோட வேல்யூ எடுத்து போட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வரும் ஆன்சர். அதோட கண்டினியூஷன் இதுதான். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம 4th சப்டிவிஷனுக்கு போயிடலாம். லாஸ்ட் சம் ஆஃப் திஸ் வீடியோ, 4th சப்டிவிஷன், √2x minus √3y which is equal to 1. அதுக்கப்புறம் வந்து √3x minus √8y which is equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம், இதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ ரூட்டுன்னு இருக்குது, நோ ப்ராப்ளம், எப்பயும் போடுற மாதிரி போடுங்க, கண்டிப்பாக ஆன்சர் வரும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நம்ம எதோட கோஎஃபிஷியன்ட் 1 இருக்குன்னு பார்க்கணும். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்திங்கன்னா எக்ஸுக்கும் 1 இல்லை, ஒய்க்கும் 1 இல்லை. செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்திங்கன்னா இங்கேயும் எக்ஸுக்கும் 1 இல்லை, ஒய்க்கும் 1 இல்லை. அப்போது நம்ம இந்த ஈக்குவேஷனில் வந்து எதை வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே, ஏன்னா எதுக்குமே கோஎஃபிஷியன்ட் 1 இல்லை. ஏன் நம்ம எப்படி எடுக்கிறோன்னா ஈஸியாக இருக்கும், அதுக்காக. இப்போ நம்ம எதை வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஈக்குவேஷன் எடுத்திங்கன்னா எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம், இல்லை ஒய்யோட, எப்படி வேணாலும் பார்த்துக்கலாம். நான் வந்து ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கிறேன். ஃப்ரம் ஈக்குவேஷன் 2லேருந்து ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். √3x minus √8y which is equal to 0ன்னு எடுத்து இதுலேருந்து நான் ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சி இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இல்லை நீங்கள் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுனாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, எப்படி வேணாலும் போடலாம், இல்லைனா எக்ஸோட வேல்யூவே கண்டுபிடிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எக்ஸோட வேல்யூ உங்களுக்காக கண்டுபிடிக்கிறேன். ஸோ √3x which is equal to மைனஸ், இப்போ மைனஸ் √8y அந்த பக்கம் போனால் ப்ளஸ் √8y வரும். அப்புறம் இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா √8y by √3ன்னு வருமா? இப்போ இதுதான் வந்து எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதுதான் வந்து ஈக்குவேஷன் 3யும் கூட. இப்போ இந்த ஈக்குவேஷன் எடுத்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏன்னா ஈக்குவேஷன் 2லேருந்து தான் நான் இதை கண்டுபிடிச்சிருக்கேன். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? சப்ஸ்டிடியூட் x is equal to √8y by √3 in equation 1. ஈக்குவேஷன் 1ல் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ ஈக்குவேஷன் 1 அப்படியே எழுதிக்கலாம். √2x minus √3y which is equal to 1. இப்போ அப்படியே கண்டுபிடிக்கலாம்.
இப்போ √2 எக்ஸ் இருக்க இடத்துல இதை அப்படியே போட போகிறேன். ஸோ √2x √2 இன்ட்டு எக்ஸ் இருக்க இடத்துல √8y/√3 minus √3y which is equal to 1. இப்போ எப்பயும் போல் சால்வ் பண்ண வேண்டியது தான். இப்போ √2 இன்ட்டு √8 வந்து என்ன எழுதுது, √16y/√3 minus √3y which is equal to 1 எழுதலாமா? நெக்ஸ்ட் பாருங்கள், இதை வந்து √16 4 எழுதலாமா? ஏன்னா √16 வேல்யூ 4. அப்போ 4y/√3 minus √3y which is equal to 1. இப்போ வந்து இது ரெண்டும் ஃப்ராக்ஷன் கரெக்டாக இது வந்து 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ இங்கே √3னா இங்கேயும் √3 வந்தால் அது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ண முடியும். அப்போ இங்கே √3 வரணும்னா ஜஸ்ட் அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ண வேண்டியது தான். ஸோ 1 × 4y வந்து 4y மைனஸ் √3 × √3 வந்து 3. புரியுதா? இல்லை நான் அந்த ஸ்டெப் உங்களுக்காக போடுறேன். அப்படியே நான் கிராஸ் மல்டிப்ளை தான் பண்ணியிருக்கேன். √3 × √3y ஹோல் டிவைடட் பை √3 போட மறந்துடாதீங்க which is equal to 1. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஞாபகம் இருக்கா? இதையும் மல்டிப்ளை பண்ணணும், இதையும் மல்டிப்ளை பண்ணணும். டினாமினேட்டரில் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி போடணும். புரியுதா? அப்போ 4y மைனஸ் √3 × √3 வந்து என்னது 3y. புரியுதா? √3 × √3 வெறும் 3 ஞாபகம் இருக்கா? அதாவது √3 மல்டிப்ளை பண்ணால் √9 வரும். √9 வேல்யூ தான் 3. ஓகே, பை √3 which is equal to 1. now இப்போ பாருங்கள், 4y மைனஸ் 3y வந்து 1y எழுதலாமா? 1y which is equal to இந்த √3 அந்த பக்கம் போனால் 1 × √3 கரெக்டாக? அப்போ yயோட வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? y is equal to √3 கிடச்சிருக்கு. இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரியுதா? 4y மைனஸ் 3y வந்து 1y, √3 வந்து டிவைடில் இருக்குது, அந்த பக்கம் போனால் மல்டிப்ளை. அப்போ 1 × √3 will be √3. அப்போ y is equal to √3. இப்போ yயோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ரூட்டுக்குள்ளே எழுதணும். அதாவது இதுவும் ரூட்டுக்குள்ளே இருக்குது, இதுவும் ரூட்டுக்குள்ளே இருக்குது. ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். இப்போது இப்படி இருந்துச்சுன்னா இதை மல்டிப்ளை பண்ணக்கூடாது, 6ன்னு எழுதக்கூடாது. ஏன்னா இதுக்கு ரூட் கிடையாது. ஓகே, இது வந்து இப்படியே தான் எழுதணும். புரியுதா? நான் இப்போ இந்த y = √3ங்கிறது 3 ஈக்குவேஷன் இருக்குது. எதில் வேணால் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நான் வந்து 3rd ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன், ஏன்னா ஆல்ரெடி அதுதான் சிம்பிளிஃபைடாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், y is equal to √3. substitute y is equal to √3 in equation 3. அப்போ equation 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா x is equal to √8y/√3. இதுதான் வந்து equation 3. அப்போ x is equal to √8, yயோட வேல்யூ வந்து √3/√3. இப்போ √3 கேன்சல் பண்ணிக்கலாமா? அப்போ x is equal to என்ன கிடச்சிருக்கு நம்மளுக்கு? √8. கிளியராக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்குன்னா எக்ஸ் வந்து √8ன்னு கிடச்சிருக்கு, ஒய் வந்து √3ன்னு கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ இந்த சம் வந்து உங்களுக்கு நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஸ்லோவாக ஒரு தடவை மூட் ஆன் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் சம் தான். எப்பயும் கேல்குலேஷன் பண்ணுற மாதிரி தான் நம்ம கேல்குலேட் பண்ணியிருக்கோம். ரூட் இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் நெக்ஸ்ட் சைட் நோட் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், அப்போ தான் நான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்லாம் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நம்மளுடைய இன்னொரு சேனல் சங்கீதா சமையல் அண்ட் vlogs, தொடர்ந்து அதுக்கும் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நம்ம ரிமைனிங் சம்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். until then, bye students.